நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலக் பன்னீர் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். நான் இப்போ 2 கட்டு பாலக் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கெட்டுக்கு வந்து 1 கப்பு தண்ணி வச்சு 2 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த தண்ணியில் வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து நம்ம சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக இதில் வந்து சர்க்கரை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கீரையினுடைய கலர் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதில் சர்க்கரையை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். தண்ணி மூடி வச்சு நல்லா வந்து தண்ணி கொதிக்கட்டும். கொதித்ததுமே வந்து நம்ம அந்த கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. அந்த கீரையை வந்து நம்ம அதில் சேர்த்து வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கலாம் கீரையை. கீரை வெந்தாச்சு. கீரை வெந்ததுமே அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து தனியாக மிக்சி ஜாரில் வந்து நம்ம மாற்றிடலாம். மிக்சி ஜார் மாற்றும் போது அதில் ஒரு 5 முந்திரி பருப்பும் அது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாவும் நம்ம போட்டு நம்ம என்ன செய்துக்கலாம், நல்லா அரைச்சிக்கலாம். இந்த ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இனி ஒரு கடாயில் வந்து நம்ம ஆயில் விடணும். எவ்வளோ ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது இப்போ சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டும் இஞ்சியும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சியும் பூண்டும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா நம்ம வதக்கலாம். இது நல்லா வெங்காயம் வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கீரையை வந்து இதில் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இனி நம்ம இது வந்து கீரை நல்லா வந்து கொதிச்சாச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா கீரைனால வந்து கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கிட்டு தேவைன்னா அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வந்து பன்னீர் சின்ன சின்னதாக க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துருக்கோம். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் தூவி விடலாம். இறக்குறதுக்கும் ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி நம்ம இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணோம்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் வந்து பாலக் பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பாலக் வாங்கினீங்கன்னா ஒரு முறை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை
கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.